ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகிற அற்புதமான 5ஆம் ஆண்டு புத்தகத் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த விழாவை மிகுந்த சிரத்தையோடும் அடுத்த தலைமுறை மேல் கொண்ட அக்கறையோடும் நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ராஜ்குமார் உள்ளிட்ட நற்பணி மன்றத்தை சார்ந்த பெரியோர்களே, இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற செயலாளர் உயர் திரு MS அருண்குமார் அவர்களே, மிக அழகான ஒரு வரவேற்புரை வழங்கிய எங்கள் அன்பு சகோதரர் கவிஞர் ஆதி அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பு செய்திருக்கிற உயர் திரு RP செந்தில்குமார் சார் அவர்களே, மதிப்பிற்குரிய இன்ஜினியர் RP சந்திரசேகர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற பாலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் உயர் திரு D ராஜா அவர்களே, காமதேனு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் உயர் திரு மகேஷ் சார் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கிற மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையின் உயர் திரு காளிதாஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு தோளோடு தோள் நின்ற அத்துணை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய வெள்ளக்கோவிலை சார்ந்த பொதுமக்களாகிய உங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும், ஒளி அமைப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கிற எங்கள் பட்டிமன்ற குழுவை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 7:30 போல் உங்களுக்கு மேடையை கொடுப்போன்னு சொன்னாங்க, 7:30 போல் கொடுத்துட்டாங்க. நல்ல டைம் இல்லையா? அப்படிலாம் நேரம் அமைவது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். வெள்ளக்கோவில் அப்படிங்கிற பேரை நாங்கள் எங்கள் சைடு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், ராஜபாளையம் பக்கம்லாம். இந்த ஊருக்கு இதுதான் நான் முதல் முறை வருகிறேன். அந்த வெள்ளக்கோவில்ங்கிற பேர் எதனால் வந்தது? ஒருவேளை இங்கே ஏதாவது ஒரு கோவில் ரொம்ப வெள்ளையாக இருக்கும் போல். ஏன்னா திண்டுக்கல்லில் வெள்ளை பிள்ளையார் கோவில்னு ஒன்று இருக்குது, கோவில் இருக்கும், அது வெள்ளையாக இருக்கும் அந்த பிள்ளையார். அது மாதிரி இந்த ஊருக்கு ஏதோ ஒரு கோவில் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தலைவர் ராஜ்குமார் அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார், ரொம்ப காலத்துக்கு முன்னால் மனிதர்கள் இங்கே புழங்குவதற்கு முன்னால் 2 கோவில்கள் தான் இருந்தது. அந்த கோவிலை பிரித்து நம்ம போவதற்கான ஒரு வழியாக நடுவில் ஒரு பெரிய பாறை கல் இருந்தது. அது வெள்ளையில் சுண்ணாம்பு கல்லாக இருந்தது. வெள்ளை பாறைக்கல் என்பது காலப்போக்கில் மருவி வெள்ளை கோயில், வெள்ளை பாறை கோவில் அப்படிங்கிறது வெள்ளக்கோவில் என்று மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஊர் இவ்வளவு பிரம்மாண்டமாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த அந்த வெள்ளை பாறை கல்லுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லி, ஏன்னா ஏதோ ஒன்று தானே ஒன்றை உருவாக்குது, ஏதோ ஒன்றை உருவாக்குகிறது. மதுரை அப்படின்னா சிம்மக்கல்னு ஒரு கல் இருக்கும். எங்கள் ராஜபாளையத்தை தாண்டி போகும்போது யானைக்கல்லுன்னு ஒரு பெரிய கல் இருக்கும். நம்ம சாதாரணமாக நினச்சிரும் இதுக்கெல்லாம் உயிர் இல்லை, இதுக்கெல்லாம் ஜீவன் இல்லை அப்படின்னு. ஆனால் அதுதான் ஒரு ஊருக்கு ஒரு அழகை ஏற்படுத்தி தருகிறது. திருச்சி மலைக்கோட்டை தான் அந்த ஊருக்கு அழகு. அந்த மலைக்கு நம்ம உயிர் இல்லை என்று நினைக்கிறோம், ஆனால் அது 1000 கோடி ஆண்டுகளாக அங்கே இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வெள்ளக்கோவிலுக்கும் அப்படி ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. அதை ரொம்ப அழகாக சொன்ன அவங்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்து, இவ்வளவு அழகாக 5 நாள் ஒரு புத்தக திருவிழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுகளாக வழங்கணும். நான் ஒரு நிகழ்வை நடத்துறது எவ்வளோ சிரமம் பாருங்கள். அந்த மைக்கு சரியாக இருக்கணும், இந்த இருக்கிற மானிட்டர் கரெக்டாக இருக்கணும், அங்கே இருக்கிற அந்த ஒளி அமைப்பு சரியாக இருக்கணும், பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் அது கரெக்டாக போய் சேர வேண்டும். அப்போ தான் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். இது இவ்வளோத்தையும் பின்னாடி இருந்து இயக்கி கொண்டிருக்கிற நம்முடைய மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தை சேர்ந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுகளாக தெரிவித்து, இந்த ஊருக்கு ஒரு புதிய முகத்தை, ஒரு புதிய அழகை, புதிய அறிவை அவர்கள் கொண்டு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு காரணமாக இருந்த அந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை சார்ந்த தாளாளர் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா இன்றைக்கி நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு தான் ஆட்களை தேட வேண்டி இருக்கிறது. நம்ம அவ்வை தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆர்த்த சபை 101. இது மாதிரி மேடையில் உட்கார்றதுக்கு 100ல் ஒருத்தருக்கு இடம் கிடச்சிரும். ஏதாவது ஒரு மேடையில் உட்கார்றதுக்கு 100ல் ஒருத்தருக்கு இடம் கிடச்சிரும். 1001ஆம் புலவர், 1000ல் ஒருத்தர் புலவர் தான். 1000ல் ஒரு ஆள் பாட்டு எழுதுவார். இன்றைக்கி 1000 பேருமே புலவர் தான். நீங்கள் ஃபேஸ்புக் எடுங்க, எல்லாருமே புலவர் தான். அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறான், நான் உன்னை இன்முகத்தோடு தானே காதலித்தேன், நீ ஏன் சண்முகத்தோடு ஓடி போனாயின்னு எழுதியிருக்கான்.
இது ஒரு கவிதை, இதுக்கு 2500 லைக் வேறு, அதை ஒரு 100 பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அருமையான கவிதை அப்படின்னு. 1001ஆம் புலவர், 1000ல் ஒருத்தர் பாட்டை எழுதுவாங்க. 16,000 வார்த்தை 16,000. ஒரு மேடையில் நின்று கம்பீரமாக கேட்பவர்கள் கொள்ளுமாறு, கேட்பவரை கொள்ளுமாறு இல்லை, கேட்பவர் கொள்ளுமாறு பேசக்கூடிய பேச்சாளர்கள் 16,000 பேரில் ஒருத்தர். இந்த 16,000 பேரில் 7 பேர் இங்கே வந்துட்டோம், மீதி பேர் என்னன்னு தெரியல. ஆனால் தாதா கோடிக்கு ஒருவர் என்று ஔவை சொன்னார். தாதானா அடியாள் கிடையாது. தாதா என்றால் நல்ல விஷயத்துக்காக தாங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை மக்களுக்கான பொது சேவைக்கு தருகிறார்கள் இல்லையா, அவர்கள் கோடிக்கு ஒருவர் தான் இருப்பார் என்று ஔவை சொன்னார். அப்படிப்பட்ட மாமனிதர்கள் இங்கே நமக்கு அமைந்திருக்கிறார்கள். அவங்களுடைய துணையோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இன்றைக்கு நிறைவை நோக்கி வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுவும் நேற்றைக்கு ஜெயமோகன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளரை உங்கள் ஊர் சந்தித்து இருக்கிறது. எல்லாருமே நேற்று வந்தீங்களா ஜெயமோகன் சார் பேச்சை கேட்குறதுக்கு? நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய நாவல் என்ன அப்படின்னா, ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வெண்முரசு என்கின்ற ஒரு நாவல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நாவல். 25,000 பக்கம், 26 புத்தகம், 7 வருஷம், ஒரு நாள் விடாமல் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எழுதி உடனுக்குடனே அவர் வலைத்தளத்தில் பரப்புனார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இப்படி ஒரு பெருமையை நம்ம தமிழுக்கு வழங்கிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரை இந்த மேடைக்கு கூட்டு வந்ததற்காகவே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா அவங்க வாழும் காலத்திலே ஒரு எழுத்தாளனை, ஒரு கவிஞனை கொண்டாடுவது என்பது அறிவார்ந்த மக்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல். அதை வெள்ளக்கோயில் இப்போது செய்திருக்கிறது. அதனால் வெள்ளக்கோயிலை சார்ந்த அடுத்த தலைமுறை இன்னும் மிகப்பெரிய அறிவுத்தலத்தை எட்ட போகிறார்கள் என்பதற்கான ஆரம்ப அடையாளமாக இதெல்லாம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, புத்தக திருவிழா, இதுவரைக்கும் நம்ம திருவிழா அப்படின்னாலே கோவில் திருவிழா, கும்பாபிஷேகம், தேர் திருவிழா, இதைத்தான் பார்த்துருக்குறோம். ஆனால் புத்தகத்துக்குன்னு ஒரு திருவிழாவை இங்கே கொண்டாட முடியும், இவ்வளவு கூட்டத்தை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் எல்லாருமே நிரூபிச்சிருக்கிறீங்க. ஒரு அற்புதமான புத்தக திருவிழா. ஏன்னா இன்றைக்கி உலகமே ட்ரெண்டிங்கான விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. தலைவர் பேசும்போது சொன்னார்ல, இந்த மொபைல் ஃபோன் தான் இன்றைக்கி உலகம்ங்கிறது, மொபைல் ஃபோன் தான். இதை தாண்டி நமக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ட்ரெண்டிங் தான். 30 செகண்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிடணும். ஸ்டேட்டஸாக 30 செகண்ட், ஷேர் ஷாட்டா அது 30 செகண்ட், ரீல்ஸாக 30 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நாவலை, ஒரு பெரிய கதையை, ஒரு அர்த்தமுள்ள கவிதையை அறிமுகம் செய்ய முடியும், அதை வாங்கி உள்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு புத்தக திருவிழா நடக்கிறதே பெரிய விஷயந்தான். நம்ம தாத்தா காலத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் வாழ்க்கைனா என்னன்னு கேட்டு பாருங்களேன். வாழ்க்கை என்றால் அப்படின்னு ஆரம்பித்து 2 மணி நேரம் பேசுவார் மூச்சு விடாமல். நம்ம அப்பா காலத்தில் உள்ளவங்ககிட்ட கேளுங்க, வாழ்க்கைனா என்னப்பான்னு. வாழ்க்கைனாமா அப்படின்னு அவர் ஒரு மணி நேரமாவது பேசுவார். நம்மக்கிட்ட கேட்டோம்னா நம்ம ஒரு அரை மணி நேரமாவது போட்டு தள்ளிடுவோம் அவங்கள. ஆனால் அடுத்த தலைமுறைக்கிட்ட கேட்டோம்னா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. வாழ்க்கைனா என்ன? ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், ஒன்றும் இல்லை மேடம், வாழ்க்கைனா என்ன தெரியுமா, பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார், இப்படி தான் வாழ்க்கை. இப்படி ஒரு டெஃபினேஷன் எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? அடுத்த தலைமுறை எல்லாமே எளிது, அவ்வளோதான். ஒரு வரி ஈஸியாக சொல்லுங்கள், எதை கேட்டாலும் சரி. நான் உங்கள் பட்டிமன்றம் பேச போகிறோம், 3/4 மணி நேரத்தில் முடிச்சிருவீங்களா, 30 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்களா, இப்படி தான் கேட்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கையில் வந்துடணும், அதுவும் எளிமையாக வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. மீம்ஸுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. உலகத்தில் எதை வேணாலும் அவங்க மீம்ஸில் கொண்டு வந்து அடைக்கிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியம். சமீபத்தில் தேசிய புடவைகள் தினம் அப்படின்னு ஒன்று வந்ததுங்க. அதுக்கு ஒருத்தர் மீம்ஸ் அனுப்பியிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். பரமசிவனும் பார்வதியும் ஜவுளி கடைக்கு வர்றாங்க. எதுக்கு? புடவை எடுக்கிறதுக்கு. பராசக்தி புடவை எடுக்க உள்ளே போயிட்டாங்க. சிவபெருமன் வாசலில் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். கீழே அவர் எழுதியிருக்கிறாரு, சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும். எப்படிலாம் யோசிக்கிறீங்க? நினச்சே பார்க்க முடியல. ஆனால் அந்த அளவுக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங்கான ஒரு சிந்தனைகளை அடுத்த தலைமுறை பாய்ந்து அந்த வேகத்தில் போய்கொண்டிருக்கும் போது அந்த வேகத்தை தடுத்து ஆண்டு, இதுதான் உங்களுக்கான உலகம், ஒரு புத்தக உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது, தயவு செஞ்சு அதற்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் அப்படின்னு இந்த 5 நாள் ஒரு அழகான புத்தக திருவிழா நம்ம மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புனித வேள்வி மாதிரி இதை நீங்கள் நடத்தி நிறைவு செய்திருக்கிறீர்கள். அதுக்காக பாடுபட்ட எல்லாருக்குமே மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து, இந்த புத்தகம் என்னங்க செய்யும்? வரிசையாக அங்கே குமிச்சு வச்சுட்டாங்க, வரிசையாக புக்கு இருக்குது. இதை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்களேன், பயமாக இருக்குது. கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருங்க கொஞ்சம் நேரம், பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும். இல்லைன்னா நான் பேசுகிற வரைக்கும் அதை ஆஃப் பண்ணிடுங்க, எனக்கு பதட்டமாக இருக்குது.
போ அப்படி போயிரு, அப்படியே போயிரு. என்னெல்லாம் வந்து பயங்காட்டுறாங்க. ஒரு புத்தகம் என்ன செய்து விட முடியும்? சொன்னாங்கல்ல, அவங்களாம் லைப்ரரிக்கு போய் படித்தாங்களாம், வச்சாங்களாம். இது நமக்கு என்ன தந்தது? நீங்கள் சொல்கிறீங்கங்க புத்தகம் வாங்க. இந்த மேடையில் உள்ளவங்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. ரவிக்கு மண் கொடுத்துருக்காங்க. ரவிக்கு கொடுத்த புத்தகத்தின் பெயர் மண். அவருக்கு தங்க பதக்கமே கிடச்சிருக்குது. தங்க பதக்கமான தங்க புத்தகம் பார்த்தீங்களா? தங்கமான மனுஷன், என்னால் தங்க புத்தகம் கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே ஜெயமோகன் சாரோடைய புத்தகங்கள் கிடச்சது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தான் ஒன்றுமே தரல, போகும்போது தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக தருவாங்க. அநேகமாக எல்லா புத்தகத்தையும் சேர்த்து கூட ஒரு தொகுப்பாக தரலாம். இந்த புத்தகம் நமக்கு என்ன செய்து விட முடியும்? ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சீடன் வந்து, நான் ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க. அவர் சொன்னார், பக்கத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது, அங்கே போய் ஒரு வாரம் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்துரு, அதுக்கப்புறம் என்னைய வந்து பாரு அப்படின்னார். இந்த சீடனும் காட்டுக்குள்ளே போனால் அமைதியாக ஒரு வாரம் உட்காந்துருந்தான். திரும்ப இவர்கிட்ட வந்தான், அந்த முனிவர்கிட்ட. என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட? ஐயோ, அங்கே நிறைய கொடூரமான மிருகங்கள் இருக்குது. இந்த சிங்கத்துடைய கர்ஜனையை கேட்டேன், புலியினுடைய உருமலை கேட்டேன், யானையினுடைய பிளிரலை கேட்டேன், நரியெலாம் ஊழ விட்டுக்கிட்டே இருந்தது. பயங்கரமான மிருகங்கள்லாம் அங்கே இருக்குது. சரி, பரவாயில்ல, இன்னும் ஒரு 4-5 நாள் அங்கே மறுபடியும் இதே மாதிரி போய் கண்ணை மூடிட்டு உட்காந்துரு அப்படின்னார். மறுபடியும் அவன் போய் ஒரு வாரம் உட்காந்துருந்துட்டு வந்தான். என்ன இப்போ நீ கேட்ட அப்படின்னு அவர் சொன்னார், இப்போ கிளிகள் பேசுவதை கேட்டேன், குயில்கள் கூவுவதை கேட்டேன், ஒரு குட்டி குட்டி பூனையெல்லாம் மியா மியான்னு சொல்கிறதெல்லாம் கேட்டேன். சரி, பரவாயில்ல, இன்னும் ஒரு 3 நாள் இருந்துட்டு வா அப்படின்னார். மறுபடியும் 3 நாள் போனால் உட்காந்தான். அப்படியே கண்களை மூடி அமைதியாக இருந்தான். திரும்ப அந்த முனிவரை பார்க்க வந்தான். அவன் முகமே அமைதியாக இருந்தது. இப்போ உனக்கு என்ன கேட்டது அப்படின்னு. வண்டுகள் தேன் குடிக்கிற சத்தத்தை நான் கேட்டேன், ஒரு பூ மலர்கிற ஓசையை நான் கேட்டேன், ஒரு எறும்பு ஊறுகிற ஒளியை நான் கேட்டேன் அப்படின்னா. சபாஸ், இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு வந்திருப்பான்னு அனுப்பி விட்டார். 2 நாள் காட்டில் போய் இருந்தான். கண்ணை மூடிக்கிட்டே இருந்தான். 3ஆவது நாள் கண் திறந்து வந்தான். என்னப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? இப்போ அந்த காட்டில் எந்த மிருகமுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, காடே நிசப்தமாகி விட்டது, எல்லா மிருகங்களும் பறவைகளும் காடை காலி பண்ணிட்டு வேற எங்கிட்டோ போயிடுச்சு அப்படின்னா. சிரித்து கொண்டே அந்த முனிவர் சொன்னார், நீ முதல் நாள் போகும்போது எந்தெந்த மிருகங்கள் பறவைகள் இருந்ததோ அவை அனைத்தும் அங்கேதான் இருக்கிறது. காடு நிசப்தமாகவில்லை, உன்னுடைய மனது நிசப்தமாகிவிட்டது அப்படின்னார். அவ்வளோ நாள் அவன் அமைதியாக இருந்து வெளியுலகத்தை கற்றுக்கொள்ளவில்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அமைதியை ஞானமாக கற்றுக்கொண்டான். இந்த புத்தகம் உங்களுக்கு என்ன கற்றுத்தரும் என்றால், நம்முடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பணம் சேகரிப்பதோ, ஒரு நிலத்தை வாங்குவதோ, தங்கத்தை வாங்குவதற்கோ கற்றுத்தராது. நமக்குள்ளே நாமே தொலைத்துவிட்ட நம்முடைய நற்குணங்களை தேடி எடுத்து நம் கையில் கொடுக்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு புத்தகம் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அன்னைக்கு குருகுலத்தில் குரு இருந்தார், ஒரு துறவி இருந்தார், ஒரு முனிவர் இருந்தார், பெரியவர்கள் இருந்தார்கள், நம்மை வழி நடத்தினார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம இடையே இல்லை. இருந்தாலும் அவர்களை மதிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கான குருவை நம்ம எங்கே கண்டடைய முடியும் என்றால், இந்த புத்தகத்திற்குள் மட்டும்தான் கண்டடைய முடியுமே தவிர வேறு எங்கேயுமே அவர்களை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிறது. நேற்று வந்தார் இல்லையா ஜெயமோகன் சார், அவருடைய புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பெரிய அறிவின் விசாலம் நமக்குள்ளே அப்படியே ஒரு ஜன்னலாக திறக்கும். அவருக்கு திடீர்னு மனம் உடைந்து போய், அவர் இளம் பருவத்தில் வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு. ஒரு பேட்டியில் சொல்கிறார், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். கிளம்பி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு அதிகாலை நேரம், அது ஒரு செடியில் இருக்கிற ஒரு இலையில் ஒரு புழு அப்படியே ஊர்ந்து போய்கிட்டு இருக்குது. அந்த புழு அப்படியே சின்னதாக ரவுண்டாக இருக்குது. அந்த சூரிய ஒளி பட்ட உடனே ஒரு முத்து மாதிரி பிரகாசிக்குது. ஒரு இலையில் ஒரு புழு நகர்வது ஒரு முத்து பிரகாசிப்பது போல இருக்கிறது. அந்த ஒரு செகண்ட் அவர் நின்று அதை பார்த்தார் இல்லையா, அவர் மனதுக்குள்ளே ஒரு ஆன்ம தரிசனம் கிடைத்தது. ஒரு சரியான நேரம் வந்து சூரிய ஒளி தன் மேல் பட்டால் ஒரு புழு கூட முத்து போல சுடர்விட முடியும் என்றால், 6 அறிவு மனிதன் எனக்கான ஒரு நேரம் வரும்போது என்னாலும் ஒளிர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஜெயமோகன் நமக்கு கிடைத்தார் என்றால், ஒரு ஆத்ம தரிசனம் நம் எல்லோரையும் அறிய செய்வதற்கு இந்த புத்தகம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். நான் முன்னுரை வந்து கொஞ்சம் சீரியஸாகவே பேசலாம்ல, ஜோக்கா சொல்லணுமா? படித்த விஷயங்களாம் சொல்லலாம்ல. இவங்க நிறைய நகைச்சுவை கலந்து பேசுவாங்க. நான் படித்த விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். அவர் படுகளம், நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு நாவல், சின்ன நாவல் தான், டெய்லி ஒரு அத்தியாயம் போட்டார். 20 நாளில் அந்த இது முடிஞ்சிருச்சு.
உங்கள் திருநெல்வேலியை சார்ந்து தான். திருநெல்வேலியில் ஒரு சாதாரண ஒரு கடை வைத்திருக்கிற ஒரு இளைஞன், இந்த அதிகாரத்தின் கரங்கள், பணக்காரர்களின் கரங்கள் ஒரு சாதாரண இளைஞனின் முன்னேற்றத்தின் கழுத்தை நெரிக்கும் போது அவன் அதையெல்லாம் முறியடிச்சுட்டு எப்படி முன்னேறுகிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அதை படம் எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக வரும். உண்மையிலே அவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து இவன் என்ன செய்ய போகிறான், அடுத்து என்ன செய்ய போகிறான்னு மறுநாளுக்காக நாங்கள்லாம் காத்து கொண்டே இருந்தோம். ஒரு காலத்தில் சிறுவர் மலர் வருவதற்கும் ஒரு வார பத்திரிகை வருவதற்கும் எப்படி அந்த காலத்தில் அம்புலி மாமாவுக்கும் காத்திருந்தோமோ, அது மாதிரி ஜெயமோகன் சார் இந்த கதையை எழுதும்போது ஒவ்வொரு நாளும் நாளைக்கு இவன் என்ன செய்வான், நாளைக்கு இவன் எப்படி தப்பிப்பான், நாளைக்கு இதிலேருந்து எப்படி மீண்டு வருவான் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திய ஒரு எழுத்து அவருக்கு சொந்தமானது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மண் புழு இருக்குல்ல, புழு, இந்த புழுவை பார்த்தாலே நமக்கு ஒரு அருவருப்பு வரும்ல, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த எழுத்து நம்ம எப்படி மாற்றுகிறது அப்படின்னா, யானை டாக்டர்னு அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறாருங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். அது 10ஆம் வகுப்பில் பாடமாக கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், 11ஆம் வகுப்பில் பாடமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த கதை நீங்கள் படிங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். அந்த அறம்ங்கிற தொகுப்பே நம்ம படிக்க வேண்டியது தான். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று அறம் அப்படிங்கிற புத்தகம். அதில் யானை டாக்டர்னு ஒன்று வரும். அந்த யானை டாக்டர் என்ன பண்ணுவார்னா, யானைகளை வந்து பாதுகாப்பார். பேரே யானை டாக்டர் தானே. அதில் ஒரு யானை ரொம்ப நாளாக செத்து அழுகி போய் கிடக்கும் ஒரு குழிக்குள்ளே. இவர் போய் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவார். செத்து அழுகி போன யானையிலிருந்து எவ்வளோ புழு இருக்கும், கொச்ச 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 கொச்சன்னு புழுவாக இருக்கும். இப்போ அந்த கேஸை வந்து விசாரிக்க வந்த ஒரு எஸ்ஐ, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ரொம்ப இளைஞர், அவருக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டே வந்துடும். வீட்டுக்கு வந்து குளிச்சு பார்ப்பார், சாப்பிட பார்ப்பார், எங்கே பார்த்தாலும் அப்படி புழு ஊறுற மாதிரியே அவருக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒரு நாள் அந்த யானை டாக்டரை போய் பார்ப்பார். எனக்கு அந்த இடத்துல நிற்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் சாப்பிடவே முடியல, நிம்மதியே போயிடுச்சு. நீங்கள் எப்படி அதையெல்லாம் விலைக்கு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க, என்னால் முடியவே இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், உட்கார், ஒரு புழு ஊர்ந்து போகிறத நீ கற்பனை பண்ணிப்பார் அப்படிம்பார். புழு எப்படி போகும் பார்த்துருக்கீங்களா? எறும்பு மாதிரி போகாது, வண்டு மாதிரி போகாது, இப்படியே உடம்பை இழுத்து இழுத்து போகும். ஒரு கை குழந்தை எப்படி தவழ்ந்து வருமோ அது மாதிரி தான்ப்பா ஒரு புழு தவழ்ந்து வருகிறது. அந்த புழுவை பாரு, கை குழந்தைப்பா, அதுக்கு நடக்கவே தெரியாது, கால் கிடையாது, கை கிடையாது, தன் உடம்பை இழுத்து இழுத்து தவழ்ந்து வரும். அதை ஒரு குழந்தையாக நினைத்துப்பார், உனக்கு அருவருப்பே ஏற்படாது அப்படிம்பார். ஒரு எழுத்து அதை தாங்க தரும். இது ஏதோ ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு நாம் ஒதுக்குவதற்குள் இவ்வளவு பெரிய ஆத்மார்த்தமான விஷயம் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது தான் இந்த எழுத்து. எது நமக்கு பிடிக்காதுன்னு நினச்சோமோ, எது நமக்கு அருவருப்புன்னு நினச்சோமோ, அதுக்குள்ளே உன்னதங்கள் இருக்கிறது என்பதை சொல்லித்தருவது தான் எழுத்து. கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் சொல்வார், சாக்கடையை அருவருக்காதே, சாக்கடையை அருவருக்காதே, அது உன்னை சுத்தம் செய்த தண்ணீர் அப்படிம்பார். சாக்கடை எப்படிங்க உருவாச்சு? அதுவாக உருவாச்சு. நம்மளை சுத்தம் பண்ணிட்டு தான் சாக்கடை இப்படி அசுத்தமாக மாறிவிட்டது. இப்படி தான் மனிதர்கள் என்ன பண்ணுறோம், நம்முடைய மனம், மொழி, செயல்களால் இந்த உலகத்தையே அசிங்கமாக்கிட்டு, ஐயோ அது மோசமாக இருக்குது, இது மோசமாக இருக்குன்னு ஈஸியாக ஒதுங்கி கொள்ளுகிறோம். புத்தரை பார்ப்பதற்கு ஒரு நாள் அவருடைய மகன் ராகுலன் வந்திருக்கிறான் அவர் இருந்த இடத்துக்கு. உடனே வரும்போது அந்த வெளியில் ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, அதுக்குள்ளே உன் கையை காலையெல்லாம் கழுவிட்டு வா அப்படிங்கிறார். அவன் கையை காலெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காடுறான். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தண்ணி வேணும்ப்பா அப்படிங்கிறான். அந்த தண்ணி எடுத்து குடி அப்படிங்கிறார். ஐயோ அது கெட்ட தண்ணி அப்படிங்கிறான். அந்த தண்ணி எப்படி கெட்டு போச்சு? நீ வருவதற்கு முன்னால் அது நல்ல தண்ணியாகத்தான் இருந்தது. நீ கையை விட்டதுனால, காலை விட்டதுனால தான் அது கெட்டதாகிவிட்டது. இந்த பூமியும் அப்படித்தான். நாமெல்லாம் வருவதற்கு முன்னால் சுத்தமாக, நல்லதாக, உண்மையானதாக இருந்தது. இதை முழுக்க நாம் கெடுத்து விட்டு இந்த ஊர் கெட்டுப்போச்சு, இந்த உலகம் கெட்டுப்போச்சு, மனிதர்கள் கெட்டு போய்விட்டார்கள் என்று கெடுத்தவர்களே பேசி கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி உலகம் எப்படி மாறி இருக்கிறதுக்கு என்பதான அடையாளம். இதை நமக்கு எது கற்றுக் கொடுக்கும் என்றால், நல்ல எழுத்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஜப்பானில் ஒரு ஃபியூஜின்னு ஒரு எரிமலை இருக்குது. அது ஒரு தூங்கும் எரிமலை. இப்போதே வெடிக்காது, அது சாம்பலால் மூடப்பட்டு விட்டது. ஜப்பானில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் என்ன எய்ம் அப்படின்னா, அந்த பூஜி மலை சிகரத்தில் ஏறணும். இப்போ நம்ம ஊரில் இமயமலையில் ஏறணும், எவரெஸ்ட்டில் ஏறணும், அட்லீஸ்ட் உள்ளூரில் இருக்கிற ஒரு மலையிலையாவது ஏறணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அது மாதிரி ஜப்பானில் அது 12,000 அடிக்கு மேலே உள்ளது. எல்லா இளைஞர்களுக்குமே அந்த ஃபியூஜி மலை சிகரத்தில் ஏறணும் அப்படிங்கிறது தான் ஒரு லட்சியம். திடீர்னு ஒரு நாள் ஒரு மனிதர் அது மேலே ஏறிட்டு அப்படி 2 கைகளையும் விரித்து ஆகாயத்தை பார்த்து, ஃபியூஜி மலை மேல் நான் ஏறிவிட்டேன், நான் ஜெயித்து விட்டேன், நான் சாதனையாளன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இப்படி கீழே பார்க்குறாரு. ஒரு எறும்பு ஊர்ந்து அவரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த கணத்தில் அந்த மனிதர் ஒரு ஜென் துறவியாக மாறிவிட்டார்.
ஜப்பானில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, பியூஜி மலை மீது ஒரு எறும்பு ஊர்ந்து கொண்டு இருக்கிறது. இது அந்த ஊரின் மிகப்பெரிய ஞான வார்த்தை. அவர் என்ன நினச்சார், நான் மனுஷன் இவ்வளோ பெரிய மலையை அடைஞ்சிட்டேன், இது பெருமைக்குரிய விஷயம்னு நினைக்கிறாரு. கீழே பார்த்தா எறும்பு சர்வசாதாரணமாக அதை கடந்து போயிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எறும்பு வந்துக்கிட்டே இருக்கும்ல. எந்த எறும்பாவது நான் இவ்வளோ பெரிய மலையில் ஏறிவிட்டேன், இவ்வளோ பெரிய சாகசத்தை செய்து விட்டேன்னு சொல்லுதா? சொல்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு எறும்பு சர்வசாதாரணமாக செய்கிற ஒரு செயலை ஒரு மனிதன் சாதனையாக நினைக்கிறான் என்றால் எவ்வளோ கர்வம் நமக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே எவ்வளவு ஆணவம் இருக்கிறது, நான் என்கின்ற எண்ணம் எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை நேரடியாக நம்மால் அடைய முடியாது. ஆனால் அதை அடைந்தவர்களுடைய அனுபவம் இருக்கிறது இல்லையா, அது நமக்கு புத்தக வடிவில் கிடைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றத்தை நமக்குள்ளே தரும். இந்த வாழ்க்கை இவ்வளவு சின்னது தான், இதுக்குள்ளே நமக்கு ஏன் இவ்வளவு பொறாமை, இவ்வளவு வன்மம், இவ்வளவு குரோதம்? இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் அன்பாக இருந்துட்டு போவோமே, சக மனிதர்களை நேசித்து விட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையை எழுத்து மட்டும்தான் கொடுக்க முடியும். சூல் அப்படின்னு ஒரு கதை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரில. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி பெற்ற சோ தர்மன் அவர்கள் எழுதின ஒரு இவ்வளோ பெரிய நாவல். ஆனால் அதை பொறுமையாக படிச்சிங்கன்னா வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்மளால் உணர முடியும். அதில் ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்கிறேன். ஒரு அரண்மனை அரசர் இருக்கிறாரு, அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை மாடுகளை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு மாடு மேய்க்கிறவர் இருக்கிறார். அரண்மனையிலனா எவ்வளோ 100, 200, 300 மாடு இருக்கும். அவ்வளோ மாடையும் காலையில் ஓட்டிகிட்டு போய் அதெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து அடைப்பார். இந்த மாடு மேய்க்கிறவனுக்கு நல்லதாக சம்பளம் கிடச்சிது. அவர் வெளியில் கறி வாங்கி சாப்பிடுவார், நல்லா சந்தோஷமாக தான் இருந்தார். திடீர்னு மனசுக்குள்ளே ஒரு குறுக்கு புத்தி ஓடுது. ஏன்னா ஏதாவது ஒரு மாடு ஏதாவது ஒரு நோய் வந்து செத்து போச்சுன்னா இவர்கிட்ட தான் கொடுத்துருவாங்க, அந்த மாடை நீ தூக்கிட்டு போயிடுப்பா அப்படின்னு. இவர் அந்த மாடை தோலுக்கு வச்சுக்குவார், கறியை சமைச்சு சாப்பிடுவார். இப்படி தான் இருந்தது. இவர் யோசிக்கிறார், மாடு என்னைக்கு அதான் சாக அது நமக்கு கிடைக்க, எப்படியாவது நம்மளே இதை சாகடிச்சு இதை நம்ம உடமையாக்கிக்கிடணும் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்காதபடி அந்த மாடு இயற்கையாகவே சாகிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருவார். இவர் ஒரு காரியம் பண்ணுவார், அது அந்த புத்தகத்தில் படிங்க, அது சொன்னால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த செஞ்ச உடனே ஒரு 4-5 நாளில் அந்த மாடு இயற்கையாக செத்த மாதிரி செத்துரும். இது மாதிரி 2-3 தடவை அவருக்கு அந்த கறி சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் இப்படி பண்ணிடுறார். இது திடீர்னு மந்திரி கண்டுபிடிச்சிடறார். நல்லா இருந்த ஆரோக்கியமான மாடு எப்படி திடீர்னு சாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி இவன் வேணுன்னே இப்படி பண்ணிட்டான். ஒரு உயிரை துடிக்க வச்சு வெளியில் தெரியாத அளவுக்கு இவன் சாகடிச்சிட்டான். அரசர்கிட்ட போய் சொல்லிட்டான், அவனை ஜெயிலில் போட்டுட்டு, இப்படி ஒரு பெரிய துரோகத்தை அவன் பண்ணிட்டான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அரசே, அவனை ஜெயிலில் போட்டாச்சு. அரசர் ஒரு செகண்ட் யோசிப்பார், யோசிச்சுட்டு சொல்லுவார், அவனை விடுதலை செஞ்சுருங்க. என்ன சொல்கிறீங்க, நம்ம மாடை, அது நல்லா இருக்கிற மாடை இந்த மாதிரி விடுதலை செஞ்சுருங்க. அதுக்கு ஒரு காரணம் அரசர் சொல்லுவார், தப்பு செய்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கலாம், தப்பு செய்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கலாம், பாவம் செய்த மனிதனுக்கு இயற்கை தான் தண்டனை கொடுக்கும், நம்மளால் கொடுக்க முடியாது. அவன் செஞ்சது பாவம். இப்போ தப்புனா என்ன, எனக்கு பசிக்குது ஒன்றுமே இல்லை நான் எடுத்து சாப்பிட்றேன்னா அது தப்பு, எனக்கு வேறு வழியே இல்லை. ஆனால் வேணும்னே திட்டம் போட்டு ஒரு உயிரை கொன்று அதை புசித்து வாழணும்னு ஒருத்தர் நினச்சான் இல்லையா, அது பாவம். ஒரு உயிருக்கு செஞ்ச பாவம் இல்லையா. இதுக்கு இயற்கை தான் தண்டனை கொடுக்கணும், இல்லை இறைவன் கொடுப்பான், விட்டுருங்க அப்படின்றவார். விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த மனிதனுக்கு முதுகில் ஒரு கட்டி வரும். அந்த கட்டி பெருசாகி முதுகெலும்பு வளைஞ்சி மாடு மாதிரியே 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே இந்த மாடை கொண்டையில் நீ மாடு மாதிரியே ஆயிட்டு அப்படின்னு அவனை அவமானப்படுத்துவாங்க. எல்லா மனிதர்களும் உதாசீனப்படுத்திடுவார்கள். ஒரு வயசான பாட்டிக்கிட்ட போய் அடைக்கலம் போவான், தெரியாமல் செஞ்சுட்டேன், ஒரு பெரிய பாவம் தான் நான் பண்ணிட்டேன், இதுலேருந்து எனக்கு விமோச்சனமே கிடைக்காதா, நான் தப்பிக்கவே முடியாதா? அப்போ அந்த பாட்டி அவனுக்கு ஒரு விடுதலைக்கான ஒரு வழியை சொல்லுவாங்க. இனிமையாவது இந்த ஆடு மாடுகள் இளைப்பாறுவதற்காக மரங்களை நடு, வழிப்போக்கர்கள் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வை, இந்த மாடுகளை எல்லாம் பராமரி, பூக்கள் எல்லாம் வளர். எப்போது இயற்கைக்கு எதிராக நீ தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறாயோ, இயற்கைக்கு ஆதரவான காரியங்களை செய்யும்போது இயற்கை அன்னை உன்னை மன்னிப்பாள் என்று அந்த பாட்டி சொல்லும். அதுக்கப்புறம் அவருக்கு அதை செய்ய செய்ய அவனுக்கு அந்த முதுகில் இருக்கிற காயம் மாறி அவன் சரியாவான். இது வந்து பெரிய நாவலில் வர்ற ஒரு சின்ன விஷயம். இப்போ இதை கேள்விப்படும் போது நமக்குள்ளே என்ன தோணும், நமக்கெல்லாம் என்ன தோணும், இயற்கை விதிகளுக்கு மீறாக நம்ம எதையும் செய்யக்கூடாது, நமக்குன்னு ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லை மீற முடியும். அளவுக்கு அதிகமாக மீறும்போது அதற்கான தண்டனையை அரசாங்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதிகாரத்தில் உள்ளவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இயற்கை சரியாக ஒவ்வொருத்தரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அது கொடுக்க வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் கொடுத்து விட்டுத்தான் போகும் என்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த எழுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா. சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஆச்சரியமாக இருக்கும்.
நம்ம ஆட்டோவில் பார்க்குற விஷயத்தை கூட கவிதையாக்க முடியுமா என்றால் அது இலக்கியத்தால், புத்தகத்தால் தான் முடியும். ஒரு கவிஞர் போயிட்டுருக்கிறார், அவருக்கு முன்னாடி போன வாகனம் வழியே விடமாட்டேங்குது. இவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கார், வழியே விடமாட்டேங்குது. ஆனால் அதில் எழுதியிருக்குது வாழு வாழ விடு அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் அதை கவிதை எழுதுகிறார். பின்னாடி வருபவனுக்கு வழியே விடாத வாகனத்தில் வாழு வாழ விடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்பா நீ வழியே விட மாட்டேங்கிற, நீ எப்படி வாழ விடுவ? யோசனை பாருங்களேன். ஒரு ஆட்டோக்காரர் எழுதியிருக்கிறார். நம்ம மனசில் உள்ளதை எழுத்துக்களாக பதியும் போது நம்ம எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஒரு ஆட்டோக்காரர் அவர் ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதியிருக்கிறார், இடித்து விடாதே நண்பா அத்தனையும் கடன். டியூக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. யாராவது இடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இதை கூட நகைச்சுவையாக சொல்ல முடியும் என்றால் அது எழுத்தால் மட்டும்தான் முடியும். இந்த உலகம் ரொம்ப முரண்களால் நிறைந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே முரண் தான். இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல அப்பாவா மோசமான அப்பாவாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரே வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் பிள்ளைங்க ஓடி வந்து ஐ அப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல அப்பா. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே படபடன்னு ஓடி ஐயையோ அப்பான்ட்டு ஓடினாங்கன்னா நம்ம மோசமான அப்பா. ஒரு வார்த்தை தான். ஐ அப்பா அப்படின்னா நல்ல அப்பா, ஐயையோ அப்பானா மோசமான அப்பா. வாழ்க்கையில் எதையுமே ஈஸியாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலைகளை இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆயுத பூஜை நம்ம எல்லாருமே கொண்டாடணும்ல. இப்போ நம்மளாம் என்ன வேண்டிக்குவோம் ஆயுத பூஜை அன்னைக்கு? என் கார் ரிப்பேர் ஆகக்கூடாது, என் பைக்கு ரிப்பேர் ஆகக்கூடாது, அது பஞ்சரே ஆகக்கூடாது, இப்படி தானே வேண்டுவோம். மெக்கானிக் கடைக்காரரும் ஆயுத பூஜை கொண்டாடுறாருல, அவர் தான் நம்மளோட நல்லா கொண்டாடுறாரு. அவர் என்ன செய்வார்? அவர் என்ன வேண்டுவார்? எல்லா வண்டியும் ரிப்பேர் ஆகணும், முடிஞ்ச அளவு எல்லாம் பஞ்சர் ஆகணும், அட்லீஸ்ட் நம்ம கடை வழியாக தான் வரும்போது பஞ்சர் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லைல்ல, அவர் அப்படி தானே வேண்டி ஆகணும். அப்போ இந்த முரண்கள் சந்தித்து கொள்ளுகிற ஒரு நேர்புள்ளியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எழுத்து, இலக்கியம், படைப்பு நமக்கு இலகுவாக கற்றுக் கொடுக்குது. இது கோபம் இல்லாமல், ஆமாம் அவனும் பிழைக்கணும்லப்பா, அதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும். ஒரு குளக்கரையில் ஒரு பெரியவர் ஒரு இளைஞர் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அந்த பெரியவர் பொறி போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த பெரியவர் சொல்கிறாரு, எனக்கு மீனுனா உசுறு அப்படிங்கிறார். அந்த இளைஞன்கிட்ட போய் கேட்குறாங்க, அவனும் அதே சொல்கிறான், எனக்கு மீனுனா உசுறு. வார்த்தை ஒன்று தான், ஆனால் செயல். பெரியவர் மீனுனா உசுறுன்னு சொல்லிட்டு மீனுக்கு உணவு கொடுக்குறார். இளைஞன் மீனுனா உசுறுன்னு சொல்லிட்டு மீனை உணவாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரே வார்த்தை தான், ஆனால் சிந்தனை வேறு வேறாக இருக்கிறது என்பதை அடையாளம் பார்த்து அறிவதற்கு எந்த கல்வி வேண்டும்? இந்த புத்தக கல்வி என்கின்ற விசாலமான ஒரு வானம் நமக்கு வேண்டும். அப்போ தான் நம்ம சிறகுகளை விரித்து அதுக்குள்ளே அப்படியே ஒரு வசதியாக வளம் வந்து இந்த வாழ்க்கையை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இந்த ஆயுளுக்குள்ளே எல்லோருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு புத்தகம் மட்டும்தான் அனுசரணையாக இருக்கிறது என்பதால் இந்த புத்தகத்திற்கு மிக சிறப்பான ஒரு விழாவை இவ்வளவு நாட்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை, பாராட்டுகளை தெரிவித்து பட்டிமன்றத்தை நம்ம தொடங்கிடலாம். பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணை புரிவது மதிப்பு மிகுந்த பணமா, அன்பு நிறைந்த மனமா? இப்படி சம்மந்தமே இல்லாததான் நான் சொன்னேன்ல, இந்த உலகத்தில் முரண்களின் நேர்கோட்டு புள்ளியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கிட்டு மதிப்பு மிகுந்த பணம் இருக்குது, இந்த பக்கம் அன்பு நிறைந்த மனம் இருக்கிறது. இது எங்கேயாவது சந்திக்க முடியுமா? ஆனால் இது சந்திக்காமல் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா? முடியாது. ரெண்டுமே தேவையாக இருக்கிறது. எது அதிகம் தேவை அப்படின்னு பேசுவதற்கு 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்து இந்த மேடையிலே அமர வைத்ததற்காகவே அந்த தேர்வுக்குழுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி வெள்ளக்கோவிலில் எங்களுக்கு தங்குவதற்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்து, அந்த வீடையே எங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் கொடுத்து, ஒரு சுவையான உணவை கொடுத்து, வேறு எங்கேயோ நம்ம இருக்கலை, நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம் என்கின்ற உணர்வை தந்த அருண் அவர்களுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா விருந்தோம்பல் தான் தமிழனின் தலையாய பண்பு என்பதை அவர்கள் இந்த இடத்துல அவ்வளோ அருமையாக நிரூபித்து காட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான நன்றிகள். இப்போ மனித வாழ்வின் மகிழ்ச்சிக்கு ரொம்ப துணையாக இருப்பது மதிப்பு மிகுந்த பணம்தான் என்று பேசுவதற்கு ஆண்கள் வந்திருக்காங்க. ரொம்ப கரெக்டாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க தானே பணம் தேட போகணும். வீட்டில் பெண்கள் எல்லாம் யார்கிட்ட கேட்பாங்க? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னத்தை கண்டேன், ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா? நகை கூட பரவாயில்ல, அது என்னங்க நட்டு தான் ஃப்ரீயாக வீட்லேயே அங்கங்கே கிடக்கும், இரும்பு கடையில் கிடக்கும். நம்ம ஆளுங்க இப்படி தான் சேர்த்து சொல்லுவாங்க, வீடு வாசலையெல்லாம் விற்றுட்டேன் அப்படிம்பாங்க.
இப்போ வீடை விற்றா வாசலை நம்மளாம் வச்சுக்கிற முடியும். நம்ம ஆளுக்கு சிந்தனையே ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்களா. நடு சென்டரில் உட்காரு அப்படிம்பாங்க. நடுவும் சென்டரும் ஒன்று தான். மேல் டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. மேலும் ஒன்று தான், டாப்பும் ஒன்று தான். ஏப்பா எவ்வளோ பெரிய கியூ வரிசை அப்படிம்பாங்க. கியூவும் ஒன்று தான், வரிசையும் ஒன்று தான். அந்த கீ சாவி எடுத்துகிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. கீ சாவி ரெண்டும் ஒன்று தான். நம்ம ஆளுக பேசுகிறதே வினோதமாக இருக்கும், பார்த்துருக்குறீங்களா. ஒரே வார்த்தைக்கு பல பொருள் நம்ம ஆளுக படிக்காத ஆளுகளே பயன்படுத்துவாங்க. நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய மழை பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். திடீர்னு வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு வந்துருச்சு. நல்ல பாம்புன்னா அதை நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சா கொடுக்க போது நல்ல பாம்புனாலே மோசமான பாம்புன்னு தான் அர்த்தம். இவனுக்கு நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் நல்ல அடி அப்படின்னா என்ன அர்த்தம்? வச்சு தடவி கொடுத்தாங்கன்னு அர்த்தம். பயங்கரமான அடின்னு அர்த்தம். இப்போ ஒரு நல்ல என்கின்ற வார்த்தையே நல்லா இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதோடைய தன்மையவே இழந்துருச்சுல்ல. இப்போ இப்படிப்பட்ட காலத்தில் பணம் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியுமாங்க? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? இந்த சமூகத்தில் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுமான்னு 3 பேர் கேட்க வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் அணித்தலைமையா? ஓகே. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதில் நாங்கள் பேசுவதற்கு காரணமாக இருந்த ரவிக்குமார் அவர்கள் இந்த அணியில் நிறைவு பேச்சாளராக வந்திருக்கிறார். பெருந்துறையில் ஒரு அருமையான பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக இருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டு அளவில் சிறந்த நல்லாசிரியருக்கான ஒரு விருதை அவர் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பெருந்துறையில் அவர் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கு போங்க. அவர் அப்படி மேடைக்கு வந்துட்டார்னா ஒரு ஹீரோ என்ட்ரி ஆனால் எப்படி கைத்தட்டுவாங்க ரசிகர்கள், அது மாதிரி அவங்க மாணவர்கள் கைத்தட்டினதை நான் நேரில் பார்த்தேன். நமக்கு பிடித்த ஒரு ஆசிரியர் என்றால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்றத அந்த பிள்ளைகள் நிரூபித்தார்கள். ரவிக்குமார் அவர்கள் அந்த அணியில் பேச வந்திருக்காங்க. அதுக்கடுத்து கோவையைச் சேர்ந்த எங்கள் அன்பு சகோதரர் தனபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம மதிப்பிற்குரிய திண்டுக்கல் லியோனி ஐயாவுடைய பட்டிமன்றத்தில் தொடர்ந்து இடம்பெறக்கூடியவர். சமீபத்தில் எங்களுடைய தமிழ் அறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையிலும் பட்டிமன்ற அறிஞர் ராஜா அண்ணா அவங்க தலைமையிலும் பேசி தன்னுடைய இடத்தை மிக சிறப்பாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர். அந்த காலத்தில் பாரிவள்ளல்னு ஒருத்தர் இருந்தார், அதியமான்னு ஒருத்தர் இருந்தார். ஔவைக்கனிக்கு நெல்லிக்கனி கொடுத்தார், ஒரு நெல்லிக்கனி தான் கொடுத்தார். ஆனால் தனபால் அண்ணா எப்போ போனாலும் ஒரு 50-60 நெல்லிக்கனிகளை வாங்கி வச்சு வீட்டில் போய் ஜூஸ் போட்டு குடிங்கம்மா அப்படின்னு கொடுப்பார். அப்படி எங்களுடைய பட்டிமன்ற அதியமானவர் கோவை தனபால் அண்ணன் அவர்கள் அந்த அணிக்கு பேச வந்திருக்காங்க. அந்த அணியை தொடங்கி வைத்து வெற்றிகரமாக கொங்கு தமிழில் உங்கள் இதயங்களை எல்லாம் வென்றெடுக்க என் அன்பு சகோதரர் மஞ்சுநாத்